எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 20 வயசு பொண்ணு மேரேஜ் ஆகி ஒரு 5 மந்த்ஸ் ஆகுது. அந்த பொண்ணு அவங்க வீட்டில் இறந்த நிலையில் இருந்திருக்காங்க. இது நடந்தது எங்கன்னா பொன்னேரியில் ஃப்ரைடே அன்னைக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. போலீஸ் அவங்க அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸு. அதை ஒட்டி அவங்க கீழே இன்கொயர் பண்ணியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிசீஸ்டு பேர் எம் கௌசல்யா, அத்திவாக்கம் அப்படின்னு பெரியபாளையத்துக்கு பக்கத்தில். அவங்க பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்காங்க உமன்ஸ் காலேஜில் சென்னையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க இந்த செகண்ட் இயர் பிஎட்டும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க பொன்னேரியில் ப்ரைவேட் காலேஜில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு 5 மாதம் முன்னாடி ராஜேஷ் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காங்க. பெரும்பேடு அப்படிங்கிற அந்த வில்லேஜ், அந்த பொன்னேரிக்கிட்ட இருக்கிறது. இது அவங்க ரிலேஷனோட சன் அப்படிங்கிற மாதிரி தான், பேட்டர்னல் ஆண்ட்டோட சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறமே அவங்க ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜேஷ் வேலையில் ஃப்ரைடே அன்னைக்கு இருக்கும்போது அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது கௌசல்யா வீட்டில் விழுந்துட்டாங்க, ஹெட் இன்ஜுரி ஆகியிருந்திருக்கு அப்படின்னு. அவர் வீட்டுக்கு பார்த்துருக்காரு, டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு. அப்புறம் அவர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸு. அப்புறம் பாடியை அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்புறமா இன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு அவங்க ஃபாதர் இன்லாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பா அந்த வீட்டுக்கு போய் பார்த்துருக்காங்க, நோட்டீஸும் பண்ணியிருக்காங்க. இன்ஜுரிஸ் ஆகியிருந்திருக்கு ஹெட்டில், ஃபேஸ்லலாம். அவருக்கு சஸ்பெக்ட் ஏதோ இருந்திருக்கு, சந்தேகம் இருந்திருக்கு, ஃபவுல் ப்ளே ஏதோ ஆகிருக்கு அப்படின்னு. திரும்பி பாடியை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பொன்னேரி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. டாக்டர்ஸ் அந்த பொண்ணை எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமின் பண்ணிவிட்டு போஸ்ட்மார்ட்டம் தேவை இதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நேச்சர் ஆஃப் இன்ஜுரிஸை என்ன ஏதுன்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக. கௌசல்யாவோட பேரண்ட்ஸு கம்ப்ளைண்ட்டு ரைஸ் பண்ணது பேரில் அவங்க கேஸையும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ராஜேஷை கொஸ்டினுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கே எவிடன்ஸையும் அந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸோட எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆரம்பத்தில் இந்த இனிஷியலில் இது என்ன ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருந்ததுன்னா, ஆக்சிடென்டல் ஃபால் அப்படின்னு தான் பொன்னேரியில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. விண்டோஸ் எல்லாம் உடஞ்சி போயிருந்தது. அதெல்லாம் போலீஸுக்கு அந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கு. இது ஒரு மர்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணோட ஹஸ்பண்டும் அந்த ஹஸ்பண்டோட லவ்வரும் இருந்திருக்காங்க போல். அது அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த க்ரைமில். இது என்னென்னா, அந்த பொண்ணு பிஎட் படிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பொன்னேரியில். இந்த ராஜேஷுக்கு 31 இயர்ஸ் ஆகுது. இன்டீரியர் டிசைனர் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் ஆகஸ்ட் லாஸ்ட் இயர் தான் இவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு. ஆஃப்டர் மேரேஜ் அவங்க கண்டினியூ தான் ஆஸ் யூஷுவல் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க படிப்பை. போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜேஷுக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் எம் தீபிகா அப்படின்னு சொல்லி 21 வயசு. அவங்க ஃபேமிலி ராஜேஷோட ஃபேமிலி ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இவர் கௌசல்யாவை மேரேஜ் பண்ணியிருந்திருக்காரு. மேரேஜ் பண்ணதுக்கப்புறமே இவங்க இந்த தீபிகாவோட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்திருக்காரு அப்படின்னும் நியூஸ் வந்திருக்கு. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தீபிகாவும் ராஜேஷும் 2 பேரும் சதி செஞ்சு இந்த பொண்ணை எலிமினேட் பண்ணால் தான் அவங்க ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு அடிக்கடி ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு போகிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த தீபிகாவும் ராஜேஷும் கௌசல்யா எப்போ தனியாக இருப்பா, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங் கௌசல்யா அர்லி காலேஜ்லேருந்து சீக்கிரமே வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ யாரும் கெஸ்டெல்லாம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜேஷ் அந்த
கௌசல்யாவை பில்லோ வச்சு நல்லா அமுத்தி அப்புறம் வந்து அவங்கள வந்து தலையை செவுத்துல போட்டு இடித்து கொலை பண்ணியிருக்காரு, அதே இடத்துல ஸ்பாட்டில் கொன்னுட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அது ஆக்சிடென்டல் ஃபால் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. எல்லாம் செஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு ஆயிலை வந்து அந்த ஆள் வந்து தரையில் ஊற்றி விட்டு அதை வந்து அதில் விழுந்துட்டா இல்லை வழுக்கி விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டோரையும் உள்ளே லாக் பண்ணிவிட்டு அது வந்து இம்ப்ரெஷன், அதாவது அவர் வெளியில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே லாக் பண்ணிட்டனால அவர் வெளியில் வரத்துக்காக அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து விண்டோவை வந்து உடச்சி அதுலேருந்து வெளியில் வந்திருக்கான் அப்படிங்கிறதும் போலீஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆள் வந்து நார்மலாக மிங்கிள் ஆகிருக்கான், பீப்புளோட நெய்பர்ஹுட்லலாம் சாதாரணமாக வந்து பேசியிருக்கான். அப்புறம் வந்து வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு ரைஸ் பண்ணியிருக்கான் அலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ அந்த ஒய்ஃபு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கான். அந்த டைமில் தான் வந்து அங்கே ரெசிடென்ட்ஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் டாக்டர் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. போலீஸ் என்ன நோட் பண்ணியிருக்காங்கன்னா டியூரிங் இன்கொயரியில் வந்து இன்கன்சிஸ்டன்ஸாக இருந்திருக்கு அந்த சீன், பர்டிகுலராக அந்த ப்ரோக்கன் விண்டோ அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த விண்டோ உடஞ்சதை பற்றி முன்னாடி நாள் வரைக்கும் வந்து அது நல்லா தான் இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ராஜேஷ் வந்து கன்ஃபஸ் பண்ணிட்டான், அந்த மாதிரி வந்து நான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். இதில் வந்து தீபிகாவோட ரோலும் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கான். இப்போது இந்த 2 பேருமே அக்யூஸ்ட் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. அதை பற்றி நியூஸ் ஒன்றும் இல்லை. இல்லீகல் அஃபேர் இருக்குது அப்படிங்கும்போது முன்கூட்டியே அவங்க வந்து இந்த மாதிரி கொலை பண்ணுறதுக்கு அவங்க லீகலாக பிரிஞ்சு போயிருந்தால் கூட அவங்க வந்து தன்னோட லைஃப்பை வந்து லீட் பண்ணியிருந்துருக்கலாம். அதனால் வந்து இல்லீகல் அஃபேர்லாம் இருக்கும்போது பல விளைவுகளை நம்ம வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். முன்கூட்டி எதாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. இறந்த பொண்ணோட அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.